மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக மத்திய அரசானது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்கியுள்ளது என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து மத்திய சென்னை எம்பியான தயாநிதி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசானது எழுத்துப்பூர்வமான பதிலை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக கடந்த 2 ஆண்டுகளில் 35,125 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதில் அதிகபட்சமாக 7,658 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை பெற்று கர்நாடக மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது. அடுத்தபடியாக 6,958 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் மராட்டிய மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது. மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக ரூபாய் 6,557 கோடி ரூபாயும், தலைநகர் டெல்லிக்கு 5,925 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 4,542 கோடி ரூபாயும், மத்திய பிரதேச மாநிலத்திற்கு 2,196 கோடி ரூபாயும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பீகாருக்கு 1,138 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கேரள மாநிலமானது ரூபாய் 146 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக ஒரு பைசா கூட ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களால் 2021ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான மொத்த செலவினமான 63,246 கோடி ரூபாயில் மத்திய அரசு தனது பங்களிப்பான நிதியை வழங்காத காரணத்தினால் மொத்த நிதி சுமையையும் தமிழக அரசே ஏற்று தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் மத்திய அரசுக்கு அதிக வருவாயை தரும் மாநிலங்களில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நன்றி.